بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الله நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் கிதாப் தௌஹீதுடைய 10வது அமர்வில் அமர்ந்திருக்கிறோம் வலில்லாஹில் ஹம்த் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மிக முக்கியமான தலைப்புகளுக்குள் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் தௌஹீதை பாலாக்கக்கூடிய தௌஹீதை அழிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு தலைப்பின் மூலமாக நேற்றுடைய தலைப்பில் பார்த்தோம் இறுதியாக என்ன பார்த்தோம் நேற்று கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்தோம் யார் எதை பற்றி ஷஃபாஅத்தை பற்றி பரிந்துரை இந்த பரிந்துரை தேடுபவர்களை பற்றி பார்த்தோம் இறுதியாக எவ்வாறு முடித்தோம் என்றால் 5 வகையான பரிந்துரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வகையான பரிந்துரையை பார்த்தோம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரிந்துரைக்கான அந்த வகைமைகளை பார்த்தோம் இறுதியாக பார்த்தோம் ஒரு பரிந்துரை என்ன பரிந்துரை அவர்களுடைய சாச்சா அபு தாலிப் அவர்களுக்கு தரக்கூடிய பரிந்துரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள் எதற்கு சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கா சொர்க்கத்திற்குள் நுழைய முடியுமா அபு தாலிப் இதுக்கு கொள்கை அபு தாலிப் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரணாக நின்றார்கள் அனைத்து துன்பங்களையும் அவர்கள் சரிபாதியாக அதிலே அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் மக்கா மாநகரம் ஒதுக்கி வைத்தார்கள் ஹாஷிம் கோத்திரத்தார்களை ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே அதிகமாக ஒதுக்கி வைத்தார்கள் ஊரில் இருந்து வெளியே அங்கேயும் தொடர்ந்து சத்தியத்திலே அல்லாஹ் தூதர் நிற்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் இப்படிப்பட்டவர் சொர்க்கம் செல்றாரா சொர்க்கம் செல்லக்கூடியவரா நரகம் செல்கிறார் ஏன் அல்லாஹ்விற்கு ஒரே பதில் தான் தௌஹீத் இல்லை அல்லாஹ்விற்கு இணை வைத்தான் ஏகத்துவம் இல்லை இவ்வளவு செய்தும் அதுதான் சொல்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹ் நடிகார்களே மனிதர்கள் எத்தனை நன்மை செய்கிறார் இவர் எவ்வளவு பேருக்கு தான தர்மம் செய்கிறார் எவ்வளவு பேருக்கு வாரி வாரி இறைக்கிறார் அல்லாஹ்வின் தூதருக்கு அரணாக நின்றதை விட ஒரு பெரிய அமல் இருக்க முடியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாபெரும் தூணாக நின்று உதவினார்கள் எல்லா வகையிலும் என்னை மீறி என்னுடைய சகோதரின் மகனை யாரும் நெருங்க முடியாது என்ற அளவிற்கு இன்னும் தன்னுடைய மகனையே தியாகம் செய்ய சொன்னார்கள் யார் தன்னுடைய மகன் கலீஃபத்துர் ராஷித் அலி ரலியல்லாஹு அன்ஹு உன்னுடைய சகோதரர் அவர்களுக்கு நீ என்ன செய் அரணாக நில் அவர்களை நீ பாதுகாத்திரு என்று கூறினார்கள் அப்படிப்பட்ட ஒரு உதவி இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது ஆனால் நரகத்திலே தண்டனை குறைந்து கிடைப்பதற்காக அல்லாஹ் தூதர் சிபாரிசு செய்வார்கள் அந்த குறைந்தபட்ச தண்டனை என்ன அதையெல்லாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்துதான் 18வது நம்முடைய 17வது தலைப்பு அமர்ந்திருக்கிறது என்ன அமைந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஆயத் சூரத்துல் கஸஸ்லே வரக்கூடிய ஆயத் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன் நபியே நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் உங்களால் நேர்வழி செலுத்த முடியாது நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகிறீர்களோ அல்லது உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கெல்லாம் அந்த ஹிதாயத் கிடைத்துவிடும் நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் அவருக்கு கிடைத்துவிடும் என்று உறுதி உங்களால் கொடுக்க முடியாது அது யாரின் புறத்தில் இருக்கிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது நீங்கள் என்ன நினைத்தாலும் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா அல்லாஹ் அவன் யாருக்கு அந்த நேர்வழியை நாடுகிறானோ அவருக்குத்தான் அந்த நேர்வழி கிடைக்கும் அவனே அறிந்திருக்கிறான் அஅலமு பில் முஹ்ததீன் நேர்வழி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை அவன் அதிகமாக அறிந்திருக்கிறான் நபியே உங்களால் முடியாது உங்களுக்கு எத்தி வைப்பது மட்டும்தான் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தொடருங்கள் உங்களுடைய பணியை இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கபறுகளை வணங்கக்கூடியவர்களுக்கு மறுப்பு எப்படி ஷேக் ஃபௌசான் சொல்கிறார்கள் அன்னஃபீஹி அர்ரத்து அலா உபாதில் குபூர் அல்லதீன யஅதகிதுன ஃபில் அன்பியாஇ வஸ்ஸாலிஹீன் அன்னஃபு யாரெல்லாம் இந்த கபறுகளை இந்த அவுலியாக்களை எல்லாம் எனக்கு ஒரு நன்மை செய்து விடுவார்கள் என்னை தீமையிலிருந்து தடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ இது மாபெரும் சாட்டை அடியாக விடுகிறது ஒரு நபியே தனக்கு கூட நின்று அத்துணை உதவிகளையும் செய்து
அத்துணை அரணாக நின்றவருக்கே நேர் வழி கிடைக்க வழிவகுக்க முடியவில்லை. ஒரு நபியே எந்த நன்மையும் எந்த தீமையும் என்னிடம் இல்லை, உங்களிடம். அதனால்தான் குடும்பத்தை அழைத்து என்ன செய்தார்கள்? மகளிடம் என்ன சொன்னார்கள்? பணத்தை கேள், தருகிறேன். ஆனால் நன்மை தீமை சத்தியம் சொர்க்கம் நரகம், இந்த சொர்க்கம் இது அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, நான் உனக்கு எதுவும் தர முடியாது ஆயிஷா ஃபாத்திமா என்று கூறினார்கள். அதேதான் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லோருக்கும் சொன்னார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு நன்மையை தீமையை நாடுவதற்கு என்னால் எந்த சக்தியும் இல்லை. ஒரு நபியுடைய நிலையை இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த கபரிலும் இந்த மண்களிலும் இந்த சிற்பிகளிலும் இந்த கபரு முட்டிகளாக இருக்கக்கூடியவர்களிடம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தர்காக்கிலே சென்று எந்த நன்மையை தர முடியும்? ஒரு நபியாலே எதுவும் தர முடியவில்லையே. ஒரு நபியால் தன்னுடைய பெரியப்பாவை கொண்டு வர முடியவில்லையே. தன்னுடைய பெரியப்பாவிற்கு ஒரு நலனை தர முடியவில்லையே. அல்லாஹ் இறக்குகிறான், நபியே இன்னகலா தஹ்தீமன் அஹ்பப்த, நீ நேசிப்பவர்களை எல்லாம் உங்களால் நேர்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ் அக்பர். அந்த நேர்வழி அல்லாஹ்விடம் இருக்கிறது. அதேதான் அந்த நன்மை தீமை அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாதுகாப்பு வேண்டும், அல்லாஹ்விடம் திரும்புங்கள். இது மாபெரும் ரத்தாக, மாபெரும் மறுப்பாக இருக்கிறது இவர்களுக்கெல்லாம். அதனால்தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் போல் குடும்பத்தார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் இருப்பதுமா, தன்னுடைய பெரியப்பா இத்துணை உதவி செய்த ஒரு பெரியப்பா, சாதாரண பெரியப்பா அல்ல, மாபெரும் உதவிகளை செய்தவர்கள். சத்தியத்திலே மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் என்ன ஆனது? அவர்களால் அந்த சத்தியத்தை அவர்களுக்கு வழங்க முடியவில்லை. இந்த இடத்தில் தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நமக்கு ஒரு மாபெரும் ஒரு தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். இது சம்பந்தப்பட்ட ஹதீஸை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இப்போது பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தகப்பனார் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ தாலிப் அவர்களுக்கு மரணம் வரும் பொழுது, மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். தன்னுடைய பெரியப்பா மரண தருவாய்க்கு வந்து விட்டார்கள், அவர்களிடம் வருகிறார்கள். அதே சமயம் அவர்களிடம் யார் இருப்பார்? நல்லவர்கள் இருக்கும் பொழுது ஷைத்தான்களும் இருக்கிறார்கள். சத்தியத்தை எங்கே உள்ளே புகுந்து அதை எடுத்து விடுவார்கள் என்பதற்காக 2 பேர் இருக்கிறார்கள். அனைவருக்கும் தெரியும், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம். அபூ ஜஹல் மாபெரும் அரக்கன், மாபெரும் ஒரு இணை வைப்பாளி, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவன் மற்றும் முஸ்லிம்களுக்கு சொல்லல்லா துன்பங்களை கட்டவிழ்த்தவர் இந்த அபூ ஜஹல் கூட இருக்கிறார். அதே சமயம் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா இப்னுல் முகீரா அவரும் கூட இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் தங்களுடைய பெரியப்பாவிடம். யா அம்மி, பெரியப்பாவே, என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ். பாருங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் உண்மையிலேயே அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சாட்சியத்தை முன்மொழியுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் முறையிடுகிறேன். ஆனால் நான் எப்போது முறையிடுவேன்? நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள், முஸ்லீமாக மரணியுங்கள், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகள் அனைத்தையும் நிராகரித்து விடுங்கள். அதுதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அர்த்தம். தெரிந்திருந்தால் நான் அல்லாஹ்வை வணங்குவேன் என்றால் அவர் சொல்லியிருக்கலாமே. அபூ தாலிப் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? மற்ற வணங்கப்படுபவைகளை நான் நிராகரிக்கிறேன் என்று அர்த்தம். உடனே இந்த இடத்தில் சொல்லும் பொழுது சொல்லிவிட்டார்கள் அந்த 2 பேர். அபூ தாலிபே, அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், நம்முடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாக பார்க்கிறீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல் முத்தலிப் முன்னும் வேற யாரையோ இறைவனாக நினைத்தெல்லாம் வணங்கவில்லை. அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அபூ தாலிப் அல்லது மக்காவில் இருந்த காபிர்கள் எல்லாம் வேறு யாரையோ புதிதாக ஒருவரை இறைவனாக எடுத்தெல்லாம் வணங்கவில்லை, அல்லாஹை வணங்கிதான் இருந்தார்கள். உணவளிப்பவன் யார் என்றால் அல்லாஹ் தான் என்றுவார்கள், மலையை தருபவன் யார் என்றால் அல்லாஹ் தான் என்பார்கள். ஆனால் என்ன, அல்லாஹ்விற்கு மற்ற கடவுள்களை இணை வைத்தார்கள். அல்லாஹ்விற்கு சாலிஹீன்கள், கபறுகள், இப்படி எல்லாம் இந்த சிலைகள் நல்லவர்களை சிலைகளாக மாற்றி இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹை வணங்குகிறேன் என்றால் தாராளம், இதற்கு முன்னால் நடந்தது. அதனால் சொல்கிறார்கள், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு விலகப் போகிறீர்களா அபூ தாலிப் என்று சொல்லவுடன் மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல, ஆனால் என்ன சொல்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்வதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். மேலும் சொல்கிறார்கள் என்னவாக? வஹு அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப். கடைசி வரை என்ன சொன்னார்கள்? என்னுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன். அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகள் அனைத்தையும் மற்ற அனைத்தையும் மறுப்பதற்கு மனமில்லை. யாருக்கு? அபூ தாலிப்.
சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஒரு நபியின் நிலைமை அங்கே அதுதான். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய பெரியப்பாவிடம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். இதுதான் ஒரு நபியின் நிலைமை, இதுதான் ஒரு நபியின் அந்தஸ்து. நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் புறத்தில் என்னென்ன இதை சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடம் உங்களுக்கு நான் முறையிடுகிறேன் என்கிறார்கள். சொல்லவில்லை. இறுதியாக பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹ், இதை சொல்லிவிட்டு மரணிக்கிறார்கள் ஏத்துக்க மாட்டேன் என்று. இருந்தாலும் நபியாவது தன்னுடைய பெரியப்பாகனது என்ன சொன்னார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் அன்ஹா மா லம் உன்ஹ அன்க. நல்லா கவனியுங்கள் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தடுக்காமல் இருக்கும் வரை உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவேன். என்னது? மரணித்து விட்டார்கள், இருந்தாலும் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பை தேடுவேன், எதுவரை? அல்லாஹ் தடுக்காமல் இருக்கும் வரை. அப்படி என்றால் என்ன? ஒரு இறை நிராகரிப்பாளருக்கு, இணை வைப்பாளராக மரணித்த, முஷ்ரிக்காக மரணித்தவருக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று கூறினார்கள். ஆயத் இறங்குகிறது, வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? மா கான லின்-நபி வல்லதீன ஆமனூ யஸ்தக்ஃபிரூ லில்-முஷ்ரிகீன் வலவ் கான உலில் குர்பா. நபியாக இருந்தாலும் சரி, முஃமின்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. அது அவர்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய ஆயத். அல்லாஹ் நெறிப்படுத்துகிறான் தன்னுடைய நபியை, இப்பாறெல்லாம் செய்யக்கூடாது நபியே, ஏனெனில் அவர் இணை வைப்பாளர். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹ். அல்லாஹ் தனக்கு இணை வைப்பாளரை, இணை வைக்கக்கூடியவரை, அதே நிலையில் மரணித்தவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அதல்லாத மற்ற அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இதுதான் ஒரு நபியின் நிலைமை. அல்லாஹ்வின் அடியார்களை, இதை புரிந்தோம் என்றால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மற்ற கபறுகள், மற்ற கற்கள், மரங்கள், இந்த வலிமார்கள், சாலிஹீன்கள் என்று சொல்பவர்கள், மலக்குமார்களை புரிந்த நாம், நபிமார்களை புரிந்த நாம், அல்ஹம்துலில்லாஹ், இவர்கள் எல்லாம் எம்மாத்திரம், இவர்கள் எல்லாம் எந்த தரத்தில் இருக்கிறார்கள்? எப்படி ஒருவன் போய் நன்மையை தேடுவான் ஒரு கபரிடம்? ஷஃபாஅத் என்ற வழியிலா? அதை பார்த்து விட்டோம். அந்த ஷஃபாஅத் அல்லாஹ்விடம் இருக்கிறது, அதன் அனுமதி அல்லாஹ் தான் தருகிறான். இது அனைத்துமே அல்லாஹ்விடம் இருக்கும் பொழுது எப்படி ஒருவன் இணை வைக்க முடியும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். 18வது தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன தலைப்பு? தலைப்பே பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததற்குள் செல்கிறார்கள். ஆதமின் சந்ததியர்கள் இறை நிராகரிப்பிற்குள் உள்ளே போனதற்கும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விடுவதற்குமான மிக முக்கியமான காரணம் நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறினது. சாலிஹீன்கள் விஷயத்தில், நல்லோர்களாக இருப்பவர்களை கண்ணியப்படுத்துவது, அந்த விஷயத்தில், அவர்களை மகத்துவப்படுத்தக்கூடிய விஷயத்தில் வரம்பு மீறினார்கள். இதுதான் ஆதமின் சந்ததிகள். நாம் தான் ஆதமின் சந்ததிகள். யார்? பனு ஆதம். நாம் அனைவரும் மனிதர்கள். இந்த ஆதமின் சந்ததியர்கள் இறை நிராகரிப்பிற்குள்ளே போனதற்கும் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டதற்குமான மிக முக்கியமான காரணம் சாலிஹீன்கள், நல்லோர்கள் விஷயத்தில் எல்லை கடந்து வரம்பு மீறினார்கள். அது என்ன? நல்லோர்கள் விஷயத்தில் எல்லை கடந்து யார் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள்? யாரெல்லாம் இன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர் எப்படி இணை வைக்க முடியும்? வரம்பு மீறினார்கள். எப்படி ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை வைப்பான் மற்றவரை? எப்படி? எப்போது அவன் அவரை புகழ்வதில், அவரை புகழ் பாடுவதில், அவரை மகத்துவப்படுத்துவதில் வரம்பை மீறுகிறானோ, அந்த உச்சவச்ச வரம்பை, மனிதருக்கென்ற ஒரு உச்சவச்ச வரம்பு இருக்கிறது, அதில் நபியும் அடங்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உச்சவச்ச வரம்பை ஒருவன் மீறும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறான். இது எப்படி ஆரம்பித்ததாம்? ஆதமின் சந்ததியர்கள் இப்பாறு வழிகட்டதற்கான மிக முக்கியமான காரணமே நல்லோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லது நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறினது. அதை விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள். சூரத்து நிசாவிலே 171வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், வகௌலுல்லாஹி தஆலா யா அஹ்லல் கிதாபி லா தக்லூ ஃபீ தீனிக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாகவே மார்க்கத்திலே இது வரம்பு மீறுதல் என்பது, அதிதீவிரமாக வரம்பு மீறுதல் என்பது மார்க்கத்தில் ஒரு நோய். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதிதீவிரமாக இருப்பது, மார்க்கம் சொல்லாத வரம்பை தாண்டி தீவிரமாக இருப்பது, இது பொதுவாகவே மார்க்கம், இந்த உண்மை மார்க்கம், சத்திய மார்க்கம், நடுநிலையான மார்க்கம் இதனை முற்றிலுமாக மறுக்கிறது. இது ஒரு பாரதூரமான ஒரு செயல். எப்படி
எப்படி அலட்சிய போக்கு ஒரு நோயோ அதே போலத்தான் அதிதீவிரமாக இருப்பதும் ஒரு நோய். இதற்கு இரண்டிற்கும் மத்தியில் இருப்பதுதான் சத்திய இஸ்லாம், நடுநிலை. இந்த நடுநிலைவாதம் தான் சரி. நடுநிலைவாதம் என்றால் இன்னொரு விஷயம், மார்க்கத்தை கடைபிடிப்பாமல் இருப்பதற்கு பேர் நடுநிலை அல்ல, மார்க்கத்தை கடைபிடித்து இருப்பதற்கு பேர் தான் நடுநிலை. நீங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்காமல் கேட்டால் நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தவறு. அல்லாஹ்வின் தூதர் அன்று எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அதுதான் நடுநிலையான மார்க்கம். அதெல்லாம் இன்று வந்து விடுமா, அதையெல்லாம் இப்போது செயல்படுத்த முடியுமா என்று நீங்கள் நடுநிலை பேசுகிறீர்கள். இதற்கு பெயர் நடுநிலைவாதம் அல்ல, இதற்கு பெயர் அலட்சிய போக்கு, நெக்லிஜென்ஸ். அது எக்ஸ்ட்ரீமிசம் என்றால் இது நெக்லிஜென்ஸ், அது அதிதீவிரம் என்றால் இது அலட்சிய போக்கு. இந்த இரண்டுமே இருக்கக்கூடாது மார்க்கத்தில், இதை இரண்டுமே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அதிதீவிரமானது தான், இந்த அதிதீவிரமான போக்கு, இந்த வரம்பு மீறுதல் போக்கு தான் மார்க்கம் நம்மை தடுக்கிறது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதுகளையும் நசாராக்களையும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இவ்வாறு தான் தடுத்தான். யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், உங்களுடைய மார்க்கத்தில் எல்லை கடந்து வரம்பை மீறாதீர்கள். இந்த ஆயத்தை புரிந்த நாம் அடுத்ததாக செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதில் என்ன நமக்கு படிப்பினைகள் வருகிறது என்பதை பாருங்கள். வஃபி ஸஹீஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அஸர், மாஷா அல்லாஹ். இந்த அஸரை பாருங்கள். சூரத்து நூஹ்லே 23வது வசனம், وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. அதாவது சூரத்துல் நூஹ்லே அல்லாஹ் சொல்கிறான், அந்த வணக்க வழிபாடுகளை அவர்கள் விடமாட்டார்கள், மேலும் சொல்வார்கள் நாங்கள் விடமாட்டோம் என்று. யார்? இந்த வத்து, சுவா, யகூஸ், இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாத அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர், அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்பட்டவர்கள். இவர்கள் இந்த பெயர் எல்லாம் இருக்கிறது அல்லவா குர்ஆனிலே வரக்கூடிய சுவா, யகூஸ், வத்து, யஊக், இவர்கள் எல்லாம் யார்? இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள். பாருங்கள், அப்போதுதான் தெரியும் என்ன விஷயத்தை நாம் இங்கே புரிய வருகிறோம் என்று. அதாவது இந்த ஆள்கள், இவர்கள் எல்லாம் யார் என்றால் நல்லோர்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களாக. இது என்ன சூரா? சூரத்து நூஹிலே வரக்கூடிய 23வது வசனம், வலா ததருன்ன ஆலிஹதக்கும் லா ததருன்ன ஆலிஹதக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுஆவும் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. இவர்கள் எல்லாம் யார் என்றால் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், சான்றோர்கள். என்ன ஆனார்கள் இவர்களுடைய நிலைமை? அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஷைத்தான் அந்த மக்களிடம் வருகிறான். ஷைத்தான் அந்த மக்களிடம் வந்து என்ன கூறுகிறான் என்றால், அந்த கூட்டத்தார்களிடம், அதாவது அவர்கள் வருத்தத்தில் இருப்பார்களாம், அவர்களை தொலைத்ததாம், மரணித்து விட்டார்கள். மரணித்த அந்த மனிதர்களை பற்றி இவர்கள் என்ன சொல்வார்கள் எல்லாம், அவர்களை நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணர்ந்து கொண்டே இருங்கள், அவர்களை நீங்கள் மறக்காதீர்கள், அவர்களை நீங்கள் திக்ர் செய்து கொண்டே இருங்கள், அவர்களின் நல்ல விஷயங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். யார்? முன் சென்றவர்களே, நன்கு கவனியுங்கள், முன் சென்றவர்களை இவ்வாறெல்லாம் சொல்வார்களாம். இன்னும் சொல்ல போனால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அவர்களை சிலைகளாக, அவர்களை மறக்காமல் இருப்பதற்காக அவர்களை சிலைகளாக உருவகைப்படுத்துங்கள் என்று ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தின் மத்தியிலே வந்து மக்களிடம் சொல்லுவானாம். அவர்களெல்லாம் விட்டு விடாதீர்கள், மரணித்து விட்டார்கள், இருந்தாலும் அவர்களுடைய அடையாளமாக அவர்களை உருவப்படுத்துங்கள், சிலைகளை கொண்டு உருவப்படுத்தி அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கண்ணியப்படுத்துங்கள். அந்த உலகத்திலே அன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுத்தி வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் வணங்கப்படுபவர்கள் அல்ல, மாறாக இவர்கள் எல்லாம் ஒரு மனிதர்களே, நல்ல சான்றோர்களான மனிதர்கள் தான். ஆனால் அவர்களை நாம் நினைவு கூறிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அப்போது அவர்கள் வணங்கப்படவில்லை. யாரை? இந்த மக்கள் ஷைத்தான் வந்து இந்த நல்ல மனிதர்களை நீங்கள் சிலைகளாக எடுத்து வைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களை நினைவு கூறுங்கள், மறந்து விடாதீர்கள். இவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள், எவ்வளவு நன்மை செய்தார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஸ்கூலை கட்டியிருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு பணத்தை வாரி வாரி இறைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் பெயரில் ஒரு சிலை வைக்க வேண்டாமா? அவர் பெயரில் ஒரு சிலை வைக்க வேண்டாமா? இன்று இருக்கிறதா இல்லையா இந்த சிலை கலாச்சாரம்? இந்த சிலை கலாச்சாரத்திற்கெல்லாம் முன்னோடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த விஷயங்கள். இரண்டாவது முதல் தூதர், இரண்டாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரக்கூடிய மாநபி, அங்கேயே ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட இந்த சிலை கலாச்சாரங்கள். மரணித்தவர் இருந்தாலும் நல்லவர், நிறைய நல்லது செய்திருக்கிறார், அவரை மறந்து விடாதீர்கள், நினைவு கூறுங்கள் என்றார்கள். அந்த மனிதர்கள் வணங்கவில்லை, சிலையை வைத்தவர்கள்.
அவர்கள் சென்றதற்கு பிறகு வந்த அடுத்த தலைமுறை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். யார் சொல்கிறார் இதை? இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த மனிதர்கள் சிலையை வைத்தவர்களோ அதை உருவப்படுத்தினவர்களோ வணங்கவில்லை, ஏனால் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவர்கள் போனதற்கு பிறகு, அந்த மரணித்தவர்கள் போனதற்கு பிறகு அந்த கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறைகளுக்கு மத்தியிலே மறதியிலே வந்து கடைசியில் அந்த சிலைகளையே வணங்குபவர்களாக ஆக்கிவிட்டார்கள், சிலைகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். இவ்வாறு தான் இணை வைப்பு புகுந்தது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் வழிகட்டதற்கான காரணம் நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறினார்கள், அவர்களை மகத்துவப்படுத்துகிறோம். இதுதான் இந்த சிலை கலாச்சாரம் எல்லாம் நிறைய. இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. முக்கியமாக ஏன் இந்த போட்டோக்களை எல்லாம் மார்க்கம் ஹராம் என்று சொல்கிறது? ஏன் இந்த போட்டோகிராஃபி, இந்த இந்த நினைவு கூறுதலுக்காக எடுக்கக்கூடிய போட்டோக்கள், இதையெல்லாம் பெரும்பாலான உலமாக்கள் இதை ஹராம் என்று தான் சொல்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெளிவான ஹதீஸ், இன்ன அஷத்தன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமா ஹுமுல் முஸவ்விரூன். மறுமை நாளிலே அதிகமாக தண்டனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் யார் என்றால் முஸவ்விரூன், உருவம் செய்யக்கூடியவர்கள், உருவத்தை உருவாக்கக்கூடியவர்கள். முஸவ்விரூன் தஸ்வீர் செய்யக்கூடியவர்கள். இதில் நிச்சயமாக இன்று நமது காலத்தில் இருக்கக்கூடிய இந்த போட்டோகிராஃபி இதற்குள் வருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் முக்கியமாக மன்னர்களுடைய படத்தை வைப்பது, மரணித்தவர்களுடைய படத்தை வைப்பது, பெருசாக படத்தை வைப்பது, அல்லது மரணித்தவர்கள் ஏன் மன்னர்கள் விஷயம் மட்டும், வீட்டிலே எத்தனை பேர் தன்னுடைய மரணித்த தகப்பனை அவர்களுடைய உருவத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? நம்மை சுற்றி நடக்கிறதா இல்லையா? மாற்று மதத்தார்களிடம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதா இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட உருவங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் தூக்கி வீசுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மாபெரும் பாவம், மாபெரும் பெரும் பாவமாக இருக்கிறது. உங்களுடைய தகப்பனாரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் அவருக்காக துவா செய்யுங்கள். அவர்களை நினைவு கூற வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் செய்வது அவர்கள் ஹக்கில் நீங்கள் துவா செய்ய வேண்டும், சதக்கா செய்யுங்கள். இதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. மாறாக அவரை எடுத்து வைத்து அவரே நீங்கள் பார்த்துக் கொள்வது, போகும்போது பார்ப்பது, வரும்போது பார்ப்பது, இதைத்தான் நூஹ் கூட்டம் செய்தது. இதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் செய்தது. இதைத்தான் ஷைத்தான் கொண்டான் அந்த மக்களிடம். அவர்களெல்லாம் மறக்காதீர்கள், மரணித்தவர்கள் இருந்தாலும் அவர்களை உருவப்படுத்தி நீங்கள் என்ன செய்ய, கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியப்படுத்துவேன் என்ற பேரில் கடைசியில் வணங்க ஆரம்பித்து விட்டான். இது முஸ்லிம் அல்லாத வீடுகளில் இருக்கின்றதா இல்லையா? என் கேள்வி இதுதான். மாலை போட்டு வணங்குகிறார்கள். எப்படி அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களே அவர்கள் வணங்குகிறார்களோ அதே போலதான் தன் தந்தையை வணங்குகிறார்கள். என்னுடைய தந்தை இன்னவரை எனக்கு முதல் கடவுள் அவர்தான் என்று எத்துணை முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை இந்த வாக்கியத்தை தருகிறார்கள். அவர்களுடைய மார்க்கத்துக்குள்ளே இணை வைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல இந்த போட்டோகிராஃபி. இப்னு அப்பாஸ் இதுதான் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்னுல் கைம் சொல்கிறார்களாம், சலஃபுகளிலே நிறைய பேர் என்ன கூறினார்கள் என்றால், அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவருடைய கபறுகளை சுற்றி வருவார்களாம். அவருடைய கபறுகளை அவர்களை விட்ட பிரிந்த அந்த கஷ்டத்தில் என்ன செய்வார்கள், அந்த கபறுகளை ஒட்டி கொள்வார்களாம். பின்பு அவர்களுடைய உருவத்தை என்ன செய்வார்கள், அவர்கள் கபருக்கு முன்னால் தொங்க விடுவார்களாம். இருக்கிறதா இல்லையா என்று? கபர் இருக்கும், கபருக்கு முன்னால் போட்டோ. கபர் இருக்கும், கபருக்கு முன்னால் போட்டோ. இப்னு கைம் தெளிவாக சொல்கிறார்கள், லம்மா மாது அகஃபு அலா குபூரிஹிம், அகஃபு அலா குபூரிஹிம், இத்திகாஃப் இருப்பார்கள். அகஃபு என்றால் என்ன? அகஃப இஅ்தகஃப என்ற ஃபெயிலில் வருகிறது. அகஃப என்றால் பற்றி பிடிப்பது, அதுதான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்பது எதற்காக இஅ்திகாஃப் என்று பெயர் இருக்கிறது? பள்ளிவாசல்களை பற்றி பிடிப்பது, அதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். இங்கே எதை இஅ்திகாஃப் செய்கிறார்கள் இவர்கள்? கபறுகளை இஅ்திகாஃப் செய்வார்கள். கபரிலேயே தங்கிவிடுவார்கள், கபரையே ஒட்டிக்கொள்வார்கள். பார்ப்பதில்லையா, 2-3 நாள் கபரையே ஒட்டிக்கொள்வார்கள், வரவே மாட்டார்கள். ஏதோ பிரச்சனை இருக்கும். அல்லாஹ்விடம் இணை வைக்காமல் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் அந்த தீமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுப்ஹான் அல்லாஹ். இவ்வாறு அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். அந்த பேரை அவர்கள் கபரை சுற்றுவார்கள், கபருக்கு முன்னால் போட்டோ வைப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அவர்கள் கூட இணை வைக்காமல் போகலாம். அவர்கள் சென்றதற்கு பிறகு அடுத்த தலைமுறை அது என்னவாக எடுத்துக்கொள்ளும்? வணக்கஸ்தலமாக வணங்கப்படுபவைகளாக ஆக்கிக்கொள்ளும். இதற்குத்தான் மார்க்கம் போட்டோகிராஃபி ஹராம் என்று சொல்கிறது. இதற்குத்தான் நினைவு கூறுதல் தான் பிரச்சனையே.
நினைவு கூறுதலுக்காகத்தானே, மெமரிஸ்க்காகத்தானே. மெமரிஸ் தான் பிரச்சனை. அந்த மெமரிஸ் தான் தருகிறான் ஷைத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தாரிடம் அவர்களை மறக்காதீர்கள், நாமும் நம் தந்தையும் தாயும் மறக்கக்கூடாது, அதனால் போட்டோவை எடுத்து மாட்டு சவுத்திலே. சுப்ஹான் அல்லாஹ். ஏதாவது உங்களே அறியாமல் கஷ்டம் வந்தால் திடீர்னு இந்த போட்டோவை பார்த்து அழுகிறீர்கள் என்றால், எனக்கு உதவி செய்யுங்கள் தாயே என்று நினைத்தீர்கள் என்றால் இணை வைப்பாகி விடாதா? அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று விழுந்தோம் என்றால் அவ்வளவுதான். லேசாக கால் தடுக்கிறது என்றால் விழுந்து விடுவோம். கஷ்டத்திலே இருக்கிறீர்கள், உருவம் இருக்கிறது, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், அதனால் இங்கே நெருக்கமாக இருக்கிறார்கள், இவர்களை பார்த்து ஏதாவது கேட்போமா என்று கால் தடுக்கி விட்டார். ஏனென்றால் அதை தானே எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். வணங்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை தாருங்கள் எங்களுக்கு கண் முன்னால். அவனை பார்க்க முடியாது, அவன் வானத்தில் இருக்கிறான் என்றெல்லாம் சொன்னால் எப்படி? கேட்டார் ஒருவர். வணங்குவது என்றால் நாம் அதை உணர வேண்டும். என்னது உணர வேண்டும்? அதனால் தான் சிலைகள் இல்லாமல் வணக்கமே செய்ய முடியவில்லை. சுப்ஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு அடிப்படைவாதத்திலே இது மாபெரும் தவறு. சிலைகள் அல்லாமல் தான் ஒருவன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அல்ஹம்துலில்லாஹ் நிஅமத்தாக ஒருமைப்படுத்த முடியும். அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களை தயவு செய்து இதில் எல்லாம் கோட்டை விட்டு விடாதீர்கள், இது எல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதனால் தான் சொல்கிறார்கள், வரம்பு மீறுதல் நல்லோர்கள் விஷயத்தில் தான் வரம்பு மீறினார்கள், கெட்டவர்களை மதிக்கவில்லை. நல்லவர்கள் மரணித்ததற்கு பிறகுதான் அவர் கபர்களை சுற்றுவது, அவர்களை உருவப்படுத்தி அவர்களை வைப்பது, அவர்களை நினைவு கூறுவென்ற பெயரிலே பின்னால் அவரையே வணங்கப்படுபவர்கள் ஆக்கிவிடுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம் இன்னமா அன அப்துல் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. மாஷா அல்லாஹ். ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவ்வாறு கிறிஸ்தவர்கள் மரியம் அவர்களுடைய மகனாரை ஈசாவை மகத்துவப்படுத்துவத பேரில் வரம்பு மீறி அவர்களையே அவர்களுக்கு இணை வைப்பாளராக அந்த கிறிஸ்தவர்கள் மாறினார்களோ, அதே போல் என்னை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில் வரம்பு மீறாதீர்கள். சஹாபாக்களுக்கு கட்டளை, சஹாபாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு எச்சரிக்கை. இவ்வாறுதான் ஈசாவை, மரியமுடைய மகனார் ஈசாவை கண்ணியப்படுத்துகிறேன், மகத்துவப்படுத்துகிறேன் என்ற பெயரிலே வரம்பு மீறி அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள் அந்த கூட்டம். அதே போல் என்னை வரம்பு மீறாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்கள் வரம்பு மீறினார்களா? சஹாபாக்கள் வரம்பு மீறினார்களா? வழிகட்ட கிறிஸ்தவர்களை போல இருந்தார்களா? அல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நபியை நபியாக பார்த்தார்கள். என்னது? நபியை நபியாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினது ஞாபகம் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தில், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதுன் கத் மாத். யார் முஹம்மதை இதற்கு முன்னால் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, முஹம்மது இறந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் மரணிக்க மாட்டான். அவனை வணங்குபவர்கள் என்றால் வணங்குங்கள். பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். சஹாபாக்களை அந்த இடத்திலே அடுத்த தலைவர் நெறிப்படுத்துகிறார். அந்த இடத்தில் இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கஷ்டம். நபி இத்தனை நாள் இருந்த நபி நம்மளோடு இல்லை என்று சஹாபாக்கள் சொல்லலாம். அந்த துன்பத்திற்கு ஆளாகும் போது அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ். தெளிவாக இருந்தார்கள் சஹாபாக்கள், வரம்பு மீறாமல் இருந்தார்கள். இன்று பாருங்கள், நபி என்ன நபி? நாளை ஒருவன் 10 வருடம் அந்த பச்சை கல துணியை போட்டு வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு தர்கா, அவனுக்கு ஒரு வணக்கஸ்தலம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சஹாபாக்களை பாருங்கள், நபியை பார்த்த சமுதாயம் அல்லாஹ்வை வணங்கி மரணித்தார்கள், நபியை நபியாக பார்த்தார்கள். ஆனால் இன்றோ நல்லோர்களை மகத்துவப்படுத்துகிறோம், நல்லோர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறி இணை வைப்பாளராக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக பரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைப்பில் சொல்கிறார்கள், இய்யாக்குமுல் குலூ ஃபித்தீன் ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லகுமுல் குலூ. மார்க்கத்தில் அதிதீவிரமாக வரம்பு மீறி செயல்படுவதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் இப்படித்தான் அழிந்தது ஒரு கூட்டம். யாரை குறிப்பிடுகிறார்கள்? கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகிறார்கள், மற்ற சமுதாயத்தை குறிப்பிடுகிறார்கள். மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். இய்யாக்கும் வல் குலூ ஃபீ தீனிக்கும். இந்த குலூவில் இருந்து, உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். அதிதீவிரமாக இருக்கிறேன், எக்ஸ்ட்ரீமிஸ்டாக
அது என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்ட்? அல்லாஹ்வின் அடியார்களே, தோ அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானே அவன் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவன் எக்ஸ்ட்ரீமிஸ்டா? அவன் அதிதீவிரவாதியா? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுக்கட்டும். அல்லாஹ்விற்கு இணை வைத்து அல்லாஹ்வுடைய நல்லோர்கள் மனிதர்களை அவனுடைய தரத்திலே வைக்காமல் அவனை அல்லாஹ்விற்கு நிகராக கொண்டு போய், நபிமார்களை அல்லாஹ்விற்கு நிகராக கொண்டு போய், மற்றவன் நிகராக கொண்டு போய் நீதான் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறாய், நீதான் அதிதீவிரவாதியாக இருக்கிறாயே தவிர சத்திய முஸ்லிம் என்னைக்கும் அதிதீவிரமாகவும் இருக்க மாட்டான், பொடுபோக்காகவும் இருக்க மாட்டான், நடுநிலையோடு இருப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக இறுதியாக இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அதிதீவிரமாக வரம்பு மீறுபவர்கள் அழிந்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஹலகல் முத்தனத்திஊன். முத்தனத்திஊன் தனத்து என்றால் வரம்பு மீறக்கூடியவர்கள், வரம்பு மீறுதல். ஹலகல் முத்தனத்திஊன் 3 முறை வரம்பு மீறுபவர்கள் அழிந்தார்கள், வரம்பு மீறுபவர்கள் அறிந்தார்கள், வரம்பு மீறுபவர்கள் அழிந்தார்கள் என்று 3 முறை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரக்கமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மரணித்தவர்களை மரணித்தவர்களாக பாருங்கள், மரணித்தவர்களை மரணித்தவர்களாக பாருங்கள். மாபெரும் இணை வைப்பிலே நம்மை தள்ளிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுல் முஸ்தஆன் வ அலைஹி துஃப்னான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் 18வது தலைப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். என்னவென்றால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததியினர் மார்க்கத்தை விட்டதற்கும் இறை நிராகரிப்புக்கு உள்ளே சென்றதற்கான மிக முக்கியமான காரணம் அவர்கள் நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறினார்கள். அந்த நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறினதால் ஏற்பட்ட விளைவுதான் இத்துணை பிரச்சனை. அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், இவர்கள் என்ன செய்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு ஷைத்தான் வந்து அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தார்கள், அவர்களை நம்ம மறக்கலாமா? அவர்கள் எல்லாம் நாம் மறக்கக்கூடாது, எடுங்கள், உருவப்படுத்துங்கள் அவர்களை எல்லாம், அவருடைய மஜ்லிஸிலே அவரை வையுங்கள், அந்த இடத்திலே அவரை கண்ணியப்படுத்துவோம், அவர் பேசுவதை எல்லாம் நாம் யோசிப்போம். இப்படி சொல்லி 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 கடைசியிலே அந்த கூட்டம் அந்த கூட்டம் இணை வைக்காமல் சென்றிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் பின்னால் வருபவர்கள் இந்த சிலையை பார்த்து என்னவாக இருக்கும்? இந்த சிலையை நம்மளுடைய மூதாதையர்கள் கண்ணியப்படுத்திக்கிறார்கள், நாமும் கண்ணியப்படுத்துவோம், 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 கடைசியில் இணை வைப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.